சந்தியா ராகம் சரியில்ல. நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஜானகி கிச்சனுக்கு வராங்க. அப்பதான் சந்தியா செஞ்சதையெல்லாம் நினைச்சு பார்க்குறாங்க. சந்தியா மாலையும் கழுத்துமா வந்து நின்னுட்டு நம்மளுக்கு துரோகம் பண்ணா. சந்தியா கல்யாணம் பண்ணிக்கிட்ட உண்மை என்னங்கிறது தெரிஞ்சதும் மாயா அவ மனசை மாத்திக்கிட்டா. சின்ன வயசா இருந்தாலும் அவளுக்கு எவ்வளவு பெருந்தன்மைன்னு நினைக்கிறாங்க ஜானகி. அந்த பக்கமா தனா வராங்க. வந்துட்டு அம்மா என்னம்மா மணி என்னாச்சு பாத்தியா? இன்னுமா நீ தூங்கல? போமா போய் தூங்கு போ. இவ்வளவு நேரம் தூங்காமையா இருப்பேங்கிறாங்க. சரிதானா நான் வரேன் போங்கிறாங்க. அப்பாவுக்கு நான் பால் எடுத்துட்டு போறேன்னு சொல்லி ஒரு டம்ளர் எடுத்துட்டு வந்து ரகுராம் கிட்ட கொடுக்குறாங்க. ரகுராம் பார்த்துட்டு என்னது அப்படின்னு பார்க்குறாங்க. ஏங்க என்னாச்சு? சூடு பத்தலையா இல்லை சர்க்கரை இல்லையான்னு கேட்குறாங்க. இல்லை இந்த மாதிரி பாலை இதுக்கு முன்னாடி நீ கொடுத்ததே இல்லையேங்கிறாங்க. ரகுராம் டம்ளரை கமுத்து காட்டுறாங்க. அதில் ஒன்றுமே இல்லை. என்னது அன்னைக்கு தண்ணியை கொண்டு வந்து பால்னு சொல்லி கொடுத்தேன், இன்னைக்கு வெறும் டம்ளரை கொண்டு வந்து பால்னு சொல்லி கொடுக்குற, என்ன சொன்னக்குன்னு கேட்குறாங்க ரகுராம். அச்சோ நம்ம எதையோ நினச்சிட்டு இருக்கும்போது கரெக்டாக தனா வந்து பேசினா, அந்த நேரத்தில் இப்படி ஏதோ மாற்றி எடுத்துகிட்டு வந்துட்டுமேன்னு நினைக்கிறாங்க ஜானகி. அச்சோ நான் அவசரத்தில் டம்ளரை மாற்றி பால் ஊற்றி கொண்டு வராமல் விட்டுட்டேன், கொடுங்க நான் போய் கொண்டு வரேங்கிறாங்க. ஜானகி முதல்ல நில்லு, உன் மனசில் என்ன ஓடிட்டு இருக்குது அதை சொல்லுங்கிறாங்க ரகுராம். என்கிட்ட சொல்லலாமா வேண்டாமான்னு நினச்சிட்டு இருக்கிறீங்களா அதை சொல்லுங்கிறாங்க. ஐயோ அப்படியெல்லாம் எதுவும் இல்லைங்கிறாங்க. இத்தனை வருஷமா அவங்க கூட வாழ்ந்துட்டு இருக்கிற உன்னோட அசைவுகள் ஒவ்வொன்றும் எனக்கு தெரியாதா? சொல்லலாமா வேண்டாமான்னு உன் மனசுக்குள்ள போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறியே, அந்த விஷயம் என்ன விஷயம் சொல்லு ஜானகின்னு கேட்குறாங்க ரகுராம். ஐயோ நான் எப்படி இவங்க கிட்ட சொல்லுவேன்? மாயா சீன விஷயத்த சொல்லி இவங்களுக்கு ஏதாவது ஆயிட்டா என்ன செய்யறதுன்னு பயப்படுறாங்க ஜானகி. சரி ஜானகி சொல்ல தயக்கமா இருந்தா சொல்ல வேண்டாம், என்னைக்கு உனக்கு சொல்ல தோணுதோ அப்போ வந்து சொல்லு. சொல்லலாமா வேண்டாமான்னு ஒரே குழப்பத்திலையும் போராட்டத்திலையும் ஜானகி அங்கே இருக்காங்க. அப்போங்க மாடியில் மாயா நின்று பார்த்துட்டு இருக்கிறாங்க. அப்போ தான் சீனு பைக்கில் வந்துட்டு இருக்கிறாங்க. பைக்கில் வந்ததுமே வீட்டுக்கு முன்னாடி வந்து அப்படியே உட்காந்தபடி நிற்கிறாங்க. என்னது பைக்கில் வந்தால் அப்படியே உட்காந்துருக்கானே, இவனுக்கு என்னாச்சுன்னு பார்க்குறாங்க மாயா. சீனு இறங்குறதுக்கு முன்னாடியே பைக்கை போட்டுக்கிட்டு துப்புன்னு விழுறாங்க. அச்சோ சீனு அப்படின்னு சொல்லிட்டு மாயா மாடியிலிருந்து கீழே ஓடி வராங்க. ஜானகி ரகுராம் ரெண்டு பேரும் தூங்கிட்டு இருக்கிறாங்க. அப்போ திடீர்னு ஒரு சத்தம் கேட்குது. என்ன சத்தம் இது அப்படின்னு கேட்குறாங்க. இருங்க நான் போய் பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு ஜானகி வெளியில் ஓடி வராங்க. அதுக்கு முன்னாடியே மாயா ஓடி வந்து சீனுவை தூக்கி விடுறாங்க. சீனு உனக்கு என்னாச்சு, ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு கேட்குறாங்க. முதல்ல என்னை விட்டு சீனு குடிச்சிருக்கிறியா? உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தால் குடிச்சிருப்பேன், அதை விட தைரியம் நீ குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்திருக்க பாரு. வீட்டுக்கு தெரிஞ்சா என்ன ஆக தெரியுமாங்கிறாங்க. எனக்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. நான் வந்தபோது நீ விலகி போனேன், நீ வந்தபோது நான் விலகி போனேன், மறுபடியும் நானா வந்தபோது நீ விலகி போயிட்டே. இப்போ என்ன நீ வச்ச ஆளா நானுன்னு கேட்குறாங்க சீனு. வானா வரதுக்கும் போனா போகிறதுக்கும் நீ என்ன நீ வச்ச ஆளா? எனக்கும் மனசுன்னு ஒன்று இருக்கு மாயா, என்னால் உன்னை மறக்கவே முடியலன்னு அழுகுறாங்க சீனு. இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்கிறத ஜானகி வந்து கேட்டுக்கிறாங்க. சீனு முட்டாள்தனமாக பேசாதீங்கிறாங்க மாயா. ஓஹோ நீ உன் முடிவை மாற்றிக்கிட்டா, அப்போ நான் பேசுறதெல்லாம் உனக்கு முட்டாள்தனமாக தெரியுதான்னு மாயா. அது நான் குடும்பத்துக்காக மாற்றிக்கிட்டது, ஆனால் உன்னையும் என்னையும் தவிர இந்த வீட்டோட கௌரவம் முக்கியம் சீனு. நாம எல்லாரும் இல்லாமல் இந்த வீடு ஒன்றுமே கிடையாதுங்கிறாங்க சீனு. உங்ககிட்ட நான் ஒன்றும் ஆர்கியூ பண்ணுறதுக்காக வரலைங்கிறாங்க மாயா. நீ எதுக்கு வந்தியோ எனக்கு தெரியாது, ஆனால் நீ மட்டும் வராமல் இங்கே வராமல் இருந்ததுன்னா பிரச்சனையே கிடையாது, அது மட்டும் உண்மை நிச்சயம். ஊர்லயே இருந்திருக்க வேண்டியதானே, இங்க எதுக்கு வந்த? உன்னை பார்த்ததுனால தானே என்னோட மனசு மாறிச்சு. நீ ஒருத்தி மட்டும் இருக்கிறது தெரியாம இருந்ததா எந்த கழுதியை காட்டியிருந்தாலும் நான் தாலி கட்டிட்டு போய்கிட்டே இருந்திருப்பனால தானே நானும் போனேன். உனக்கே நல்லா தெரியுமல்ல. நீயே சொல்லிட்டு இப்ப நீயே வந்து என்னை மறந்துடுன்னு சொன்னா நான் எப்படி மாயா எப்படி மறப்பேன்? அதுக்கு நீ என்னை செத்துடுன்னு சொல்லியிருந்தா கூட நான் செத்துருப்பேன் மாயாங்கிறாங்க சீனு. முட்டாள்தனமா பேசாதீங்கிறாங்க மாயா. மாயா என்னால உன்னை மறக்க முடியல, உன்னை என்னால மறக்கவும் முடியாது, நீ இல்லாம எனக்கு வாழ்க்கையே கிடையாதுன்னு அழுகுறாங்க. சீனு பேசுனதையெல்லாம் கேட்டுட்டு மாயா பலார்னு ஓங்கி ஒரு அரை சீனு கணத்துல வச்சிடுறாங்க. இங்க பாரு, இதுக்கு மேல இனிமே பேசினேன் நான் மனசியாவே இருக்க மாட்டேன், ஒழுங்கா போய் படு, யாராவது வந்து பாக்குறதுக்கு முன்னாடி ஒழுங்கா போங்கிறாங்க. மாயா பைக்கு கீழே கிடக்குதுங்கிறாங்க. ஆமா இதெல்லாம் மட்டும் நீ கரெக்டா பேசு அப்படின்னு சொல்றாங்க. சரி தூக்கி நிறுத்து அப்படின்னு சொல்லி மாயாவும் சீனுவும் பைக்கை தூக்கி நிறுத்துறாங்க. வா ஒழுங்கா வா அப்படின்னு சொல்லி சீனுவை தோல் மேலே கை போட்டு மாயா உள்ளே கூட்டிகிட்டு வந்துடுறாங்க. நீங்கே நில்லுடா, இதை பிடிச்சி நில்லு, விழுந்துடாதா, நான் போய் கதவை சாத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு மாயா கதவை சாத்த போகிறாங்க. இந்த பக்கமாக ஜானகி உள்ளே வந்து நின்றுக்கிறாங்க. என்ன ஜானகி அப்படின்னு ரகுராம் கேட்குறாங்க. அது ஒன்றும் இல்லைங்க, சீனு உள்ளே வந்திருக்கான் அதான் பார்த்துட்டு இருந்தேங்கிறாங்க. இந்த நேரத்தில் அவன் எங்கே போயிட்டு வரான் அப்படின்னு கேட்குறாங்க ரகுராம். ஜானகி என்ன சொல்கிறதுனே தெரியாமல் அவங்களும் பேசாமல் வந்து அமைதியாக பெட்டில் உட்காந்துக்கிறாங்க. இந்த பக்கமாக தடுமாறி வந்து சீனு உட்காடுறாங்க. டே சீனு யாராவது பார்த்தா பிரச்சனை ஆகிடும், வாட போலாம் அப்படின்னு கூப்பிட்றாங்க. மாயா நான் எங்கே வரட்டும், என்ன நான் பசியால் துடிச்சிட்டு இருக்கிறேன், எனக்கு பசிக்குது மாயாங்கிறாங்க. மாயா யார் வேணாலும் வந்து என்ன கேள்வி வேணாலும் கேட்கட்டும், நான் பதில் சொல்ல தயாராக இருக்கேங்கிறாங்க சீனு. சீனு நீ குடிச்சிட்டு வந்தது யாருக்கும் தெரியக்கூடாதுன்னு சொல்கிறேன், நீ என்னடானா பதில் சொல்கிறேன்னு சொல்கிறீங்கிறாங்க மாயா. மாயா யார் என்ன கேள்வி கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்கிறேன், ஏன் குடிச்சின்னு கேட்டாலும் அதுக்கு பதில் சொல்கிறேங்கிறாங்க. டே எது பேசுகிறதா இருந்தாலும் காலையில் பேசிக்கலாம், நீ போய் தூங்கு போங்கிறாங்க மாயா. மாயா நான் பசிக்குதுன்னு சொல்கிறேன், நீ போய் படுங்கிற. இங்கே பாரு, வெறும் வயிற்றுல குடிச்சா என் குடல் கெட்டு போயிடும், கூட அரைச்சிக்கிட்டு போயிரும் தெரியுமாங்கிறாங்க. டே இதெல்லாம் நீ குடிக்கிறதுக்கு முன்னாடி யோசிச்சிருக்கணும்டா, நீ குடிச்சிருக்கிறது மட்டும் வீட்டுக்கு தெரிஞ்சது அவ்வளவுதான். சொல்றது எல்லாம் நீ எதுவுமே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க மாயா. மாயா எனக்கு பசிக்குதுன்னா பசிக்குது, நீ எனக்கு ஏதாவது சாப்பிட்றதுக்கு போடுங்கிறாங்க. ஏன்னா விடு, எங்க அம்மாவை போய் எழுப்பி சாப்பாடு போட்டு தர சொல்றேன்னு எந்திரிக்கிறாங்க. ஏய் இரு நானே போட்டு தரேன் அப்படின்னு சொல்லிட்டு மாயா அங்க இருந்த பாத்திரத்தை எல்லாம் போய் பாக்குறாங்க. டே சீனு இங்க எதுவுமே இல்லை, இரு நான் போய் கிச்சன்ல பாக்குறேன்னு
அப்படின்னு சொல்லிட்டு மாயா கிச்சனுக்கு போறாங்க. போய் பார்த்தா சாமானத்தையெல்லாம் தட்டாப்பட்டான்னு ஒட்டிட்டு இருக்காங்க. இந்த பக்கமா ரகுராமுக்கு தூக்கம் தெரிஞ்சிருது. ரகுராம் டக்குன்னு எழுந்திரிச்சு கொறாங்க. என்னங்க உங்களுக்கு தூக்கம் வரலையான்னு கேக்குறாங்க நம்ம ஜானகி. ஜானகி நான் சீனு கிட்ட ஒரு வேலை கொடுத்திருந்தேன், அவ கரெக்டா செஞ்சுட்டானு நான் போய் பார்த்துட்டு வரேங்கிறாங்க. என்னங்க இந்த நேரத்துல போய் பாக்குறேங்கிறீங்க? காலையில எழுந்திரிச்சதும் அவனே வந்து சொல்லுவான், இப்ப தூங்கிட்டு இருப்பான் விடுங்கிறாங்க. அதுக்குள்ள வந்து தூங்கிடுவானா என்ன? நான் முழிச்சிருக்கிறது தெரிஞ்சா அவனே வந்து என்கிட்ட சொல்லிடுவான். அவன் தூங்கிட்டான்னு நான் நினைக்கிறேன், நான் தூங்கிட்டேன்னு அவன் நினைக்கிறத விட நானே போய் பார்த்துட்டு வந்துடுறேன் இருங்கிறாங்க ரகுராம். அச்சோ வேண்டாங்க வேண்டாம் காலையில பாத்துக்கலாம் விடுங்கிறாங்க. நீ தூங்கு ஜானகி, நான் போய் பார்த்துட்டு வந்துடுறேன்ட்டு ரகுராம் வராங்க. சாப்பாடு எடுத்துட்டு வந்து சீனுக்கு இந்த சாப்பாடுன்னு எடுத்து கொடுக்குறாங்க. பக்கத்துலயே உட்காந்துக்கிறாங்க. ரகுராம் வெளியில வர்றாங்க. வெளியில வந்ததை சீனு பார்த்துட்டாங்க. மாயா மாமா வராங்கங்கிறாங்க. அச்சோ பெரியப்பாவான்னு கேட்கறாங்க. மாயா ஆமாங்கிறாங்க. ரகுராம் வர சத்தம் கேட்டதும் மாயா அச்சோன்னு எழுந்திரிச்சு நின்னுக்கிறாங்க. சீனுவை எழுந்திருக்கிறாங்க. அப்பதான் ரகுராம் வந்ததும், சீனு இப்பதான் சாப்பிடுறியா? சாப்பிடும்போது எழுந்திருக்க கூடாது, உட்காருடா உட்காந்து சாப்பிடுங்கிறாங்க. சீனு என்ன இந்த நேரத்தில் சாப்பிடுறேன்னு கேட்கறாங்க. ஆமா மாமா இப்பதான் வேலை முடிஞ்சதோ அதான் வந்ததும் சாப்பிடுறேங்கிறாங்க. நீங்க தூங்குறீங்கன்னு நான் நினைச்சிட்டேங்கிறாங்க. சீனு நீ வந்தது தெரிஞ்சுதாண்டா நான் வெளியில வந்தேங்கிறாங்க ரகுராம். நான் செக் வாங்கிட்டு வர சொல்லி சொன்னேனே, அவர் இருந்தாரா? வாங்கிட்டு வந்தியான்னு கேட்கறாங்க. இல்ல மாமா நான் போனபோது அவர் இல்ல, அவர் வர்றதுக்கு வீட்டுல லேட் ஆகும்னு சொன்னாங்க, அதனால நான் திரும்பி வந்துட்டேன் மாமான்னு சீனு போய் சொல்றாங்க. ஓ அப்படியா சரின்ட்டு போறாங்க ரகுராம். ரகுராம் சரின்னு சொல்லிட்டு திரும்பி போறவங்க திரும்பி வர்றாங்க. என்னடா சீனு ஏன்டா கண்ணு சிவந்திருக்குன்னு கேட்கறாங்க. பைக்ல வேகமா வந்துட்டு இருந்தேன், கண்ணுல பூச்சி விழுந்துருச்சு அப்படிங்கிறாங்க. சரி ஹெல்மெட் போடலையான்னு கேட்கறாங்க ரகுராம். ஹெல்மெட் போட்டு வந்தேன், கண்ணாடியை தூக்கி விட்டேன், கண்ணுல அப்படி இருந்தும் பூச்சி விழுந்துருச்சுங்கிறாங்க. ஓ அப்படியாங்கிறாங்க ரகுராம். சீனு உங்ககிட்ட எத்தனை தடவை சொல்றேன் ஹெல்மெட் போட்டு கண்ணாடியை போடுறா, இல்லைன்னா எவ்வளவோ பிரச்சனை இருக்குன்னு சொல்றேன் நல்லங்கிறாங்க. ஆமாம்மா ரோடு ரொம்ப மோசமா இருக்கு இல்லையா, அதனால தான் கண்ணாடியை எடுத்தேங்கிறாங்க. சரி சீனு சாப்பிட்டு கண்ணை நல்லா கழுவிட்டு அப்புறமா போய் தூங்குன்னு சொல்லிட்டு ரகுராம் போறாங்க. சீனு நல்ல வேலை இன்னைக்கு தப்பிச்சுட்டு மாட்டிருந்தா என்ன ஆயிருக்கும்? இந்த குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் உன் மேல எல்லாத்துக்கும் எவ்வளவு மரியாதை இருக்கு தெரியுமா, அதை நீ கெடுத்துக்காத. எங்க இருந்தா வந்தனா இந்த குடும்பத்தோட கௌரவத்தை பத்தி நான் நினைக்கிறேன், யோசிக்கிறேன். இதே குடும்பத்துல பிறந்து வளர்ந்த நீ கண்டிப்பா யோசிக்கணும். மாயா ரூமுக்கு வந்து மறுபடியும் நடந்ததையே நினைச்சு பாக்குறாங்க. டே குடிச்சிருக்கே அப்படின்னு சொல்லி ஓங்கி பலாருன்னு ஒரு அறை விடுறாங்க. இதெல்லாம் உரிமையோட செஞ்சிருக்காங்க மாயா. ஆனா இதை கவனிச்சுட்டாங்க. மாயாவோட தலைக்குள்ள என்ன ஓடிக்கிட்டதுன்னு தெரியலையே, ஏதோ குழப்பத்தோட இருக்காளே அப்படின்னு பாக்குறாங்க. ஜானகி கை நிறைய பூ எடுத்துட்டு வராங்க. இதை தானா பார்த்துட்டு அம்மா என்ன அங்கேயே நின்றுட்டீங்க, உள்ள வாங்கன்னு கூப்பிடுறாங்க. ஜானகியும் உள்ள வராங்க. இந்த பூவை கொடுத்துட்டு போலான்னு வந்தேங்கிறாங்க. ஏமா இதுக்காக நீங்க படியேறி வரணுமா என்ன? நாங்க வரமாட்டோமா, கீழே வருவோம் இல்லைங்கிறாங்க. தனம் நீங்க ரெண்டு பேரும் கீழே வர்றதும் தெரிய மாட்டேங்குது, மேல வர்றதும் தெரிய மாட்டேங்குது, அதனாலதான் நானே வந்துட்டேங்கிறாங்க. இந்த மல்லி நம்ம தோட்டத்தோட மல்லி, இந்த வாசனை எப்படி இருக்கு பாருங்கிறாங்க. மோந்து பாக்குறாங்க. தனம் சூப்பரா இருக்குமாங்கிறாங்க. சரி திரும்ப நானே வச்சு விடுறேன்னு சொல்லிட்டு ஜானகி பூ வச்சு விடுறாங்க. அப்புறம் ஒரு கை நம்ம பூ எடுத்துட்டு போய் மாயா இது உனக்கு நான் வச்சு விட்டுமான்னு கேக்குறாங்க. இல்ல பெரியமா நானே வச்சுக்கிறேன்னு வாங்கி வச்சுக்கிறாங்க. மாயா சீனு எப்படி இருக்கான்னு கேக்குறாங்க. ஜானகி பெரியமா இதே என்கிட்ட கேக்குறீங்கன்னு கேக்குறாங்க. மாயா சீனு மாமா ஏதோ வேற ஒரு வீட்டுல இருக்கிற மாதிரி சீனு எப்படி இருக்கான்னு கேக்குறீங்கன்னு கேக்குறாங்க. தனம் கண்ணுல பூச்சி அடிச்சதே இப்ப எப்படி இருக்கான்னு கேட்டேன்னு சொல்றாங்க. ஜானகி இதை கேட்டதும் மாயாவுக்கு தூக்கி வாரி போடுது. அச்சோ பேசுனதெல்லாம் பெரியமா கேட்டுட்டு இருந்திருப்பாங்களான்னு பாக்குறாங்க. பெரியப்பா சொன்னாரான்னு கேக்குறாங்க. இல்ல அவன் வந்ததை நான் பார்த்தேங்கிறாங்க. பெரியமா என்னாச்சு ஏன் அப்படி பாக்குறீங்கன்னு கேக்குறாங்க. இல்ல எனக்கு சின்ன பையல இருந்தே சீனுவை தெரியும், நீ இப்பதானே வந்த. மாயா சீனு குடிச்சிருந்தானு கேக்குறாங்க. ஜானகி எதுவும் பேசாம அமைதியா நிக்கிறாங்க. மாயா உன்னைத்தான் கேக்குற, உண்மையை சொல்லுங்கிறாங்க. ஜானகி ஆமான்னு சொல்லிடுறாங்க. மாயா இதை கேட்டதும் ஜானகிக்கு இதை விட தூக்கி வாரி போடுது. சீனு இந்த வீட்டுல வளர்ந்த பையன், இவனுக்கு தண்ணி போடுற பழக்கமெல்லாம் இருக்கா? இருக்கட்டும் அவனை பேசிக்கிறேன்னு சொல்லிட்டு ஜானகி சீனு பார்க்க போறாங்க. என்ன சொல்ல போறாங்க, என்ன நடக்க போகுது, சீனுவோட மனநிலை எப்படி மாறி இருக்கு அப்படிங்கிறதையும் நம்ம வர எபிசோட்ல பார்க்கலாம்.